எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் செஞ்சார். அது நான் சாட்சியாக சொல்லணும்னு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நேற்று என் மகனுக்கு அதாவது 24 காலையில் கொஞ்சம் லேசாக ஃபீவர் இருந்துச்சு. அவன் காலேஜுக்கு போயிட்டான். அவன் சென்னையில் தான் இருக்கான். அப்போ அப்படியே காலேஜுக்கு போயிட்டான், மெடிசன் படிக்கிறான். அங்கே போனதுக்கப்புறம் இருக்க ஃபீவர் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு என் பையன் ஃபோன் பண்ணிட்டு இருந்தான். அம்மா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குமான்னு. அப்போ நான் சொன்னேன், உடனே நீ டாக்டர்கிட்ட காமிச்சோம்மான்னு. அப்போது சொன்னேன், இல்லைம்மா நான் டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்ருக்கேன், டேப்லெட் எடுத்துகிட்டு தான்மா இருக்கேன்னுட்டு. அப்படி இருக்க என்ன ஆச்சுன்னாக்கா ஃபீவர் அதிகமாகிட்டே இருந்தேன். அப்படின்னா 110 டெம்பரேச்சர் தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ சாயந்தரம் பார்த்தாக்கா அவனால் நடக்கவே முடியல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாடா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னுட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் சுத்தமாக நடக்க முடியல. அப்படியே அப்படியே குழஞ்சி போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இது தெரியாது, நாங்கள் கேரளாவில் இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி ஃபீவராக இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கானோ என்ன பண்ணுறானோ தெரியலையே, நம்ம இங்கே இருக்கோம், புள்ள அங்கே இருக்க, எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி ராத்திரி 9 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னுட்டு, அம்மா நான் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல, அவன் சொன்னான் நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லலை. இல்லைம்மா கொஞ்சம் பரவாயில்ல. சரி எனக்கு மனசு மாதிரியா இருக்கு, சரி எனக்கு வீடியோ காலுக்கா பண்ணணும்னுட்டு, உன்னை நான் பார்க்கணுன்னு. இல்லைம்மா எனக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் வேண்டாம், நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே வீடியோ காலில் அவங்ககிட்ட பேச பார்த்தா மகனுக்கு 2 பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, ஜுரம் அதிகமாக ஃபீவராக இருந்துட்டு. என்னாச்சுடா அப்போ இல்லைம்மா எனக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தோம், என்னால் பேச முடியும், நீ பேசிடான்னுட்டு. அப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சு. இல்லை ஆண்டி அவனுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருக்குது, பயப்படாதுங்க ஆண்டி. இல்லை காலையில் தான் நல்லா பேசிட்டு திடீர்னு என்னாச்சுன்னுட்டு, நாங்கள் கூட பக்கத்தில் இல்லையே. அவர் மாதிரி ஆகிட்டோம், ரொம்ப டயர்டாகிட்டோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே என் மகனை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், அவன் பக்கத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் இவ்வளோ தொலைவில் இருக்கிறோம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு முடியல, திடீர்னு போக முடியாது, காலையில் தான் அவங்ககிட்ட போக முடியும். இப்போது ராத்திரி வண்டியோ ட்ரெயினோ இல்லை, 9 மணிக்கு மேலே சேஷம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இரவு நேர ஜபம்னு சொல்லிட்டு அதை நான் ராத்திரி தினமும் கேட்டுட்டு தானே படுப்பேன் நான். அப்போ அந்த ஜபத்தில் சகோதரி ஜெபம் பண்ணாங்க, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வேண்டி ஜெபம் பண்ணுறேன், இப்போது இன்றைக்கு மாறணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க. 24ஆம் தேதி ராத்திரி ஜபத்தில் இருக்குது. இப்படி தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த ஜபத்தை அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நான் எடுத்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என் பையனுக்கு இப்படியா ஃபீவராக இருக்குது, காலையில் எழுந்திரிக்கும் போது என் மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு சாட்சி சொல்கிறேன் சப்பா, ப்ளீஸ் எனக்காக செய்யுங்க, என் பையன் அங்கே தனியாக இருக்கு. அப்படி நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 ட்ரிப்ஸ் அவனுக்கு ஏறி இருக்கு. எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிட்டான். அதுக்கப்புறம் 4 ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு ராத்திரி 12 மணிக்கு அவனை ஃபீவர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் இந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணேன் இல்லையா, அப்போ ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு அவனை விடுதலை பண்ணியிருக்காரு. அப்புறம் ராத்திரிலாம் நாங்கள் தூங்காமையே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே ப்ளீஸ் என் பையனை விடுவியும் ஆண்டவர், பரிபூர்ண சுகத்தை கொடுமான ஆண்டவர், பிள்ளைங்க அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கமே, என்னால் ஒன்றும் பண்ண முடியல சப்பா, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவர்னுட்டு. அதுக்கப்புறம் காலையில் நான் 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா எப்படி இருக்குன்னுட்டு. அப்போ அம்மா எனக்கு ஜுரமே இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், இன்னும் இது பிளட்டு கவுண்டிங் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாக இருக்குமா எனக்கு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோ, பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதீங்க, நான் இப்போ நல்லா இருக்கேன், நேற்று விட நல்லா இருக்கேம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கேன். ஆண்டவர் கொடி நன்றி. ஜெபம் பண்ண அந்த சிஸ்டருக்கும் கொடி நன்றி. ப்ளீஸ் பாஸ்டர், நீங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பாஸ்டர்.
என்ன மாதிரி எவ்வளோ ஜனங்க இருக்காங்க பாஸ்டர். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். அதுக்கு வேண்டி என் பையனுக்கு வேண்டி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இது 4வது வருஷம். இந்த வருஷம் நல்ல காலேஜ் பையனுக்கு கிடைக்கணும். அப்புறம் என் மகன் வந்து +2 படிக்கிறான். அவளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும். இந்த பசங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆண்டு அற்புதம் செஞ்ச ஆண்டு கொடா கொடி நன்றி. பாஸ்டர் ஜெபம் பண்ணது கொடா கொடி நன்றி செலுத்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரத்தமே உங்களுக்கு அடையாளமாய் இருக்க கடவுது என்றார் எல்ஷடாய் தேவன். உங்களின் அடையாளமே உங்கள் மீது இருக்கும் இரத்தம்தான், உங்கள் செயல்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த முழு உலகத்திலும் 2 வகை ஜனங்கள் தான் உண்டு. ஒன்று இரத்தத்திற்கு உள்ளே இருக்கும் பிள்ளைகள், இரத்தத்திற்கு வெளியே இருக்கும் மனிதர்கள். இதுதான் தேவனுடைய அடையாளம். இரத்தத்திற்கு உள்ளே பாவி என்று எவரும் இல்லை. இரத்தத்திற்கு வெளியே பரிசுத்தவான் என்று எவரும் கிடையாது. சில நேரம் போலீசார் சிலரை விசாரிக்கும் போது விசாரிக்கப்படுபவர்கள் அவர்கள் தங்களை யார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை கூறுவர். சிலருக்கு MLA என்பது அடையாளம், சிலருக்கு MLA மகன் என்பது அடையாளம், சிலருக்கு பெரிய கம்பெனியில் தொழிற்சாலையில் பெரிய பதவியில் இருப்பவர் என்பது அடையாளம். பரலோகம் நம்மை பார்க்கும்போது எது நமக்கு அடையாளம்? நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அடையாளம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் அந்த இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அதுதான் உங்கள் நிரந்தர அடையாளம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகம் உங்கள் உலக பெருமைகளையோ ஆவிக்குரிய சாதனைகளையோ வைத்து உங்களை அடையாளம் காண்பதில்லை. அவைகள் எல்லாம் பரலோகத்தின் பார்வையிலே குப்பைகள். பரலோகம் மரியாதை கொடுத்து நடுங்கும் ஒரு அடையாளம் உங்கள் மீது இருக்கும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. பிரியமானவர்களே, அந்த அடையாளம்தான் உங்கள் மேல் இருக்கிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் இரத்தத்தை விட வல்லமையான தகுதி உங்களுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. இரத்தத்தை விட மதிப்புக்குரிய அடையாளம் வேறொன்றும் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இதை கவனியுங்கள். அந்த அடையாளம் உங்கள் மீது இருக்கின்றதா? 40 நாள் உபவாசம் மோசேயை கானானுக்குள் அழைத்து செல்லவில்லை. சாலமோனின் ஞானம் அவனை கடைசி நாட்களில் காப்பாற்றவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கடைசி நேரத்தில் கல்வனை பரதேசிக்குள் அழைத்து சென்றது என்பதை நினைவில் வையுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறபடியினாலே ஒன்றும் உங்களை நெருங்க முடியாது. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் தருவார். இந்த இரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே வெற்றி உங்களுக்கே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பூசப்பட்ட அந்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இருக்கிறபடியால் வாதை ஒருவரையும் அணுக முடியாது. பலவீனங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அகன்று போகும் அப்பா. இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உன்னதமானுடைய கரம் இறங்கட்டும். தேவ வல்லம் இந்த அதிகாலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திர மந்திரங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் பில்லிசூனி ஆவிகளுக்கும் பிசாசின் போராட்டத்திற்கும் வலு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கும் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய இரத்தம் அடையாளமாக இப்பொழுது பூசப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் இரத்தம் பூசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டே ராஜா, அசுத்த ஆவிகள் மாத்திரமல்ல ஹல்லேலூயா அப்பா, எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு வாதையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது.
ஹல்லேலூயா. சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் சுக பலன் இருக்கணும் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனங்களும் இந்த காலை வேளையில் நீங்கி போகட்டும். சமாதானத்தின் தேவன் அப்பா, நீர் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டீர் என்று இருக்கிறது. ரோமர் 16:20 படி இந்த சமாதானத்தின் தேவன் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. உம்முடைய இரத்தத்தை இப்பொழுதும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிற இந்த நேரத்தில் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பிசாசுகள் விலகி ஓடட்டும். சத்துருக்கள் அப்பா ஒருபோதும் உடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது சுவாமி. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணட்டும். அமராஜா இயேசுவே, நீர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர். அது இயேசுவின் இரத்தம் என்பதே. இந்த இரத்தத்தை கொண்டு பேசுகிற பொழுது பிசாசுகள் பயப்படுகிறது. இந்த இரத்தத்தை கொண்டு அப்பா நாங்கள் பூசுகிற பொழுது அங்கே சங்கார தூதனால் நுழைய முடியவில்லை. இந்த இரத்தம் எங்கள் சரீரத்துக்குள் அப்பா ஓடுகிறபடினாலே எங்கள் சரீரத்தில் எந்த வியாதியும் கிடையாதுப்பா. ஆமாராஜா, இப்பொழுது நாங்கள் பரலோகவாசிகளாக இருக்கோம். இந்த இரத்தம் எங்களுக்குள் இருக்கிறபடினாலே இப்பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆமாராஜா இயேசுவே, இந்த உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல ராஜா, நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மாலே இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் மறுரூபப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம், எந்த பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாது. எப்படிப்பட்ட நெருக்கத்தை பிசாசானவன் கொண்டு வந்தாலும் முடிவு அப்பா அது சம்பூர்ணமாக இருக்கும். பிசாசை நீ தோற்கடித்தவர், அவன் கிரியைகளை முறியடித்தவர் அப்பா. நீங்கள் உமக்கு முன்பதாக சத்துருக்கள் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலும் அப்பா அது அடையாளமாக பூசப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. பாவ சாப கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இதை கேட்கிற பொழுதே அப்பா மிகப்பெரிய ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் விடுதலை நாளாக இருக்கட்டும் சுவாமி. இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா விசேஷித்த விதமாக இந்த நாளிலே அதிசயங்களை காணட்டும் அப்பா. நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். எஸ் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணட்டும். இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் அப்பா. கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எஸ் அப்பா, நாங்கள் உண்மை ருசித்து பார்க்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருபோதும் பிசாசின் கைகளில் எங்களை விட்டு கொடுக்காதவர், சத்துருவின் தந்திரங்களிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிறவர் அப்பா. அவன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் என் ஆண்டவராகிய என் இயேசு நீர் அருகில் இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாப்புக்கும் அப்பா எங்களை விலக்கி பாதுகாத்தருளுவீராக ராஜா. சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. சர்க்கரை நோய் முற்றிலுமாக இப்பொழுது ஹல்லேலூயா நீங்கி போகட்டும். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு வியாதிகள் முற்றிலுமாக இப்பொழுது சுகமாக்கப்படட்டும். எல்லாம் நார்மலாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுதே உம்முடைய கரம் கேன்சர் கட்டிகளை முற்றிலுமாக சுகமாக்கட்டும் அப்பா. இதை கேட்கிற நேரத்தில் தானே சுவாமி வயிற்று பகில காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டுகிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் உடைய வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை அது சுத்திகரிக்கிறது. மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்கிறது. மீண்டும் எங்களை தங்கள் வழிகளில் செல்ல அது உதவி செய்கிறது. எங்களை அது சுற்றிலும் பாதுகாக்கிறது. எங்கள் முன்னும் பின்னுமாக அப்பா உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய இரத்தத்தை கொண்டு நீர் எங்களுக்கு அடையாளத்தை போட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. கிருபை பாராட்டும் சுவாமி. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், பலப்படுத்தட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பா உடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் எஸ் அப்பா விசேஷித்த நாளாக உடைய பிள்ளைகளுக்கு காணப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, குடும்பங்களை சுற்றிலும் நீர் பாதுகாப்போடு அப்பா உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. எங்கள் ஜாமக்காரர் என்று வேதம் சொல்லுகிறதே சுவாமி. எஸ்டடி உம்மை அமர்ந்திருக்க விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் கிரியை செய்கிறீரப்பா.
எஸ்அப்பா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடைய நாமம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும் இது இயேசுவுக்கு முன்பதாக என்று சொல்லப்பட்டிருந்தது. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபை பாராட்டும். எங்கள் பாவங்களை அப்பாவுடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் எங்களை நீதிமான் என்கிற இடத்தில் நீ நிறுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உங்களுடைய கிருபை உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமா நன்றி செலுத்துகிறேன். தேவ தூதர்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விஷா காரியங்களுக்காக அப்பா அலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிகளில் ஹல்லேலூயா இல்லாத அப்பா ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பலத்தால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. பலவீனத்தில் பலன் தருகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு நீரப்பா. இப்பொழுதே சுவாமி அப்பா பலவீனத்தில் பலன் தருவீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.